இன்று நாம பார்க்க போறது தற்கொலை, சூசைட். இந்த சூசைடு என்று சொல்வது தவறான ஒரு விஷயம். சூசைடு தற்கொலை எதுக்கும் பரிகாரம் இல்லை, இதெல்லாம் நாம் சொல்றோம். ஆனா இன்னைக்கு நிறையவங்க அது செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி ஒரு சிறிய ஒரு விளக்கம் தருகிறேன். சூசைடு தேவையா தேவையில்லையா? ஆனால் நாம் மிக பொறுமையாக நிதானமாக இதை கேளுங்க. இன்னைக்கு நிறைய ஆளுக மன அழுத்தத்தினால, மனபலம் இல்லாததுனால தன்னோட வாழ்க்கையை தனக்கு தானாவே அழித்துக் கொள்கிறார்கள். அது நல்லதல்ல, ஒரு நல்ல நிகழ்வு அல்ல. ஆனால் நிறைய விஷயங்களை தவிர்க்க முடியாத அளவுக்கு அவங்க மனசு அழுத்தப்படுறதுனால தன் உயிரை அழித்து காப்பாற்றிக் கொள்ளுகிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில தற்கொலை யாரையும் காப்பாற்றிக் கொள்வதில்லை. யாரையும் காப்பாத்தின சரித்திரமும் நமக்கு கிடையாது. நான் சூசைடு பண்ணி நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு யாரும் சொன்னதும் கிடையாது. ஆனா நாம் எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிக பெரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு நாம் இதை பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 5 பேர்கிட்டயா சொல்லி இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். இதை நன்றாக கேட்க வேண்டும். கேட்டதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில முயற்சி செய்து இந்த மாரி மன அழுத்தப்பட்டவங்களை நாம சப்போர்ட் பண்ண வேண்டும். இது சூசைடு செய்யறவங்க மட்டும் கேட்கணும்னு சொல்லல, செய்ய விரும்புவவங்க கேளுங்கன்னு சொல்லல, அனைவரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான் என்றால் அவன் மனதில் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கிறது, ஒரு வருத்தம் வருகிறது, ஒரு துக்கம் வருகிறது. அதனால அவன் அதை செய்து அவனோட உயிரை மாய்த்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. தன் உயிரை தானே எடுப்பதுக்கு பேரு தான் தற்கொலை. ஆனா தற்கொலை எதுக்குமே பரிகாரம் இல்லை, அது பரிகாரமே அல்ல. ஆனா நம்ம மனசை நம்ம சக்திப்படுத்ததுக்குள்ள தைரியம் நமக்கு வேண்டும், சக்திப்படுத்த வேண்டும். நாம் நிலைமை இப்படி இருக்கிறது, அது இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன, அதை நம்ம சரியான விதத்துல யோசிச்சு பார்த்தா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படி என்றால் அவன் சுற்றி இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லி கொடுப்பதற்கு யோசிக்க வேண்டும். அவனை அரவணைக்க வேண்டும், அவனை அன்பாலே அவனை நேசிக்க வேண்டும், அவனை அன்பாலே அவன்கிட்ட பேச வேண்டும். அவன் தவறே செய்தவனா இருக்கட்டும், தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை, தவறு செய்யாத நபர்கள் இல்லை, அவங்களையெல்லாம் ஒன்று மன்னித்து விட்டு அவன் மனசுக்கு வேண்ட நல்ல சிந்தனைக்கு நாம் ஒரு தோழனாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு நிகழ்வு நம்ம நண்பர்களுக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்திருந்தால் அவன் செய்த தவறுகளை நிறைய நிறைய திருப்பி 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 அவனுடையமே சென்று சொல்லுவதோ, அவனை பார்க்க மரவெல்லாம் நீ இவ்வளவுதானா என்று அவனை கேலி செய்வதோ இது செய்யாத. அந்த மனது கஷ்டமானதுக்கு அப்புறம், மனசுல ஒரு குழப்பம் வந்ததுக்கு அப்புறம் நாம் சொல்வது எல்லாமே அவனுக்கு ஒரு தாங்க முடியாத விஷயமாக இருக்கலாம், அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். அதனால ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவனை மீண்டும் குத்தி கொண்டே இருக்காது. இந்த குத்துற பழக்கம் மனிதனுக்கு நிறைய இருக்கு. 1000 தவறு செய்தவனும் இன்னொரு தவறு செய்தவன அவனை குத்தி பேசுவான். நீ அப்படியா, நீ இப்படியா, அவ அப்படியா, இவ அப்படியா. எதுக்கு இழிவுபடுத்துறீங்க? அவனுக்கு ஒரு தவறு வந்துட்டு அவனை சரி செய்வதற்குள்ள வழியை காட்ட வேண்டுமே தவிர அந்த வாழ்க்கையை மீண்டும் அவன் எப்படியாவது அழிக்கட்டும்னு யாரும் அழுத்தம் கொடுக்காது.
ஆனா இது செய்ய நினைக்கிற மனசுலயும் நான் சில விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு வச்சா, இப்போ யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடுகிறது என்று நினைக்கிறான். அவன் பிரச்சனையை தீர்த்துட்டு போகலப்பா, ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போறான். இல்ல அவன் அந்த பிரச்சனைக்கு ஆளாகி அவன் கஷ்டப்பட்டுட்டு போகிறான். அவனை சொல்லி அனைவருக்கும் பிரச்சனை ஆகிறது. ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிறது. அதை யாருமே தீர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா நாம யாரும் அப்படி போக வேண்டியவங்கள் அல்ல. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படி என்ற யோசனை செய்ய வேண்டிய ஒரு கவனம். இதுக்கு ஆரம்பத்துல இந்த சூசைடு செய்யறவங்க மனசு எப்போதும் எப்படி இருக்கும் என்றால், ஏன் இந்த ஒரு நிமிஷம் போவதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் இந்த ஒரு நாள் போவதுக்கு எத்தனை வருஷம் போனது மாதிரி இருக்குது? ஒரு மணி நேரத்தை ரொம்ப பாரமாக நினைக்க தோணும். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம், அது இல்லாம ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாமே வருகிறதுனால யாரு முன்னாடியும் இருந்து மனம் துறந்து பேச முடியவில்லை. யாருக்கிட்டையும் நம் விஷயங்களை சொல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட அழுத்தங்கள் நிறையாகவே இருக்கும். பின்ன யாரு மேலே நம்பிக்கை வராதவங்க. அந்த மனசு அழுத்தம் விட்டால் யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்க எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க என்றுள்ள நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்காது. அதனால இப்படி மன அழுத்தத்தில் மனசை அலைபாய்த்து கொண்டு இருக்கும் அந்த நபர் ஒரு 3 விஷயம் நான் சொல்றேன். நல்லா மனசுல வைக்க வேண்டும். தன் உயிரை தான் அழித்ததுனால என்ன பயன் கிடைக்கும்? ஆனா நாம் தவறு செய்தோம். நம்ம தவறை நாம திருத்தி கொண்டு நாம வாழலாமே அப்படின்னு நினைக்க வேண்டும். எனக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு இடம் இல்லை, என்னை யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. எந்த விஷயமானாலும் சில நாளுகள் சில மாதங்கள் தாண்டிட்டினால் அதோட தாக்கம் குறைந்துவிடும். அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையை தீர்ப்பதுக்கு தான் நாம முயற்சி பண்ணணுமே தவிர பிரச்சனையை வைத்து கொண்டு இருப்பதல்ல. அதனால மனசில் இருக்கும் விஷயத்த நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் நபர்கள் தாராளம் இருக்கலாம். அவங்களிடம் பேசலாம், மனம் திறந்து பேசலாம். அதுவும் பேச முடியவில்லை என்றால் இறைவன் இருக்கிறார், இறைவனிடம் வார்த்தை வைத்து இறக்கி வையுங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றம் வரும். நமக்கு நல்ல மாரி வாழலாம். மனசுக்கு தாங்க முடியாத விஷயம்தான் நம்மளை மீண்டும் திரட்டி கொண்டே இருக்கிறது. அதையும் நீங்க யோசிச்சு மனச அழுத்தம் கொடுக்காம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்று யோசிக்க. இந்த உலகத்தில் உனக்கு இடம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தா நீங்க காட்டுங்க, எனக்கு இங்க வாழ முடியாது, இந்த மாதிரி எழுதி வச்சிருக்குது. அப்படி கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை நாம மறந்து விடுகிறோம். நான் மட்டும்தான் குற்றக்காரனாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, நம்ம மனசுக்கு தெரிகிறது. அந்த சிந்தனைகளை எல்லாம் மாற்றுங்க. மனசு ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். அந்த புண்ணியமான விஷயத்துல பரிபூர்ணமா நம்ம மனசை அதுல வைத்து அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வேண்டி முயற்சி பண்ணணும். ஒரே நாள்ல எதுவும் வர முடியாது. ஒரு துக்கம் வந்துட்டு அது உடனே அப்படி துவைச்சா மாச்சா ஓடாது, அது அழிஞ்சு போகாது, இருக்கதான் செய்யும். அதுக்கு சில நேரங்கள் வேண்டி வரும். அதுபோல நம்ம மனசில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை மாற்றுவதற்கு சில கணங்கள் நமக்கு தேவை. கண்டிப்பாக நீங்க அமைதியாக இருந்து யோசனை செய்து மனதை வம்பாக்காம இருக்க வேண்டும். சிறு விஷயங்களை மிக பெரிய விஷயமா ஆக்காம அதை எப்படி நாம் செயல்பாடுல கொண்டு வரலாம், எப்படி நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று யோசிங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மனம் திறந்து பேச வேண்டும். மனதில வைத்து கொண்டிருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. இப்போ உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கா, யாரிடம் பேசினால் என் மனது அமைதியாகும் என்று தீர்மானம் செய்யுங்க.
அப்படி தீர்மானம் செய்து விட்டா கண்டிப்பாக மனசு நிம்மதியாயிடும். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. உங்களோட பிரச்சனைகளை கேட்பதுக்கு ஒரு ஆளு வேணும். நம்ம கேட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி சொல்வதற்கு யாராவது வேணும் என்றால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட பிரச்சனைகளை பேசி நீங்க தீர்த்து நீங்க சந்தோஷமாக வாழ வேண்டும். உங்களோட உயிரை அழித்ததுனாலையும், உங்க உயிரை நீங்க மாய்த்ததுனாலையும், நீங்க தற்கொலை செய்ததுனாலையும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க நினைக்கலாம், நான் தற்கொலை செய்து விட்டா அவங்க நல்லா இருப்பாங்க. இருக்க மாட்டாங்க. நாம நாமளே நல்லா இருந்து நல்லா நான் சூசைடு பண்ணி நல்லா போயிருவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இறைவன் நமக்கெல்லாம் ஒரு தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். அவர் வேண்ட நேரத்தில் நம்மளை கூட்டிக் கொண்டு செல்வார். கண்டிப்பாக நாம் எல்லோரும் நல்ல சந்தோஷமான ஒரு மனசும், பலமான ஒரு மனசும், தைரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகள் தேர்ச்சியில எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு நிறையவங்க அவங்களோட வாழ்க்கையை அழித்து கொள்றாங்க. கண்டிப்பாக உங்களோட பரீட்சை அது மட்டும் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில நிறைய பயிற்சிகள் இருக்கிறது, நிறைய தேர்வுகள் இருக்கிறது. அந்த தேர்வுல எல்லாம் நாம பாஸ் ஆகுவோம். இந்த தேர்வுல நாம ஒண்ணு தோற்று விட்டோம் என்று அடுத்த தேர்வு நமக்கு வேண்டி தோல்வியை தரும்னு நினைக்காம அது நமக்கு ஒரு வெற்றியை தரும் என்று நினைங்க. எனக்கு நல்லா வேலை பார்க்க முடியல, என்னை எல்லாரும் ஆபீஸ்ல தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னு நினைக்காதங்க. அப்படி வரவு எனக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்ட தீர்வு நீங்களே கண்டுபிடித்து விடலாம். அதனால வேலை பிரச்சனை, வீட்டுல என்னோட குடும்பத்துல உள்ளவங்க பிரச்சனை, குடும்பத்துல உள்ளவங்க பிரச்சனை பண்ணட்டுமே, அதுல இருந்து எப்படி வரலான்னு நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் வர முடியல. நீங்க நினைக்கிறீங்க நான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் காரணம். ஆனா காரணங்கள் பலதும் இருக்கலாம். வாழ்க்கை ஒன்றுதான். பிரச்சனைகள் பலவிதமா இருக்கலாம். வாழ்வு ஒன்றுதான். ஒரு தடவை பிறந்திருக்கிறோம். நாம ஒரே பிறவியில 10 ஆளா இருக்க முடியாது, ஒரு ஆளாதான் இருக்க முடியும். அதனால எல்லோரும் தனக்கு தானே அழிக்க ஆரம்பித்து விட்டால் இது யாருப்பா இங்க வாழ்வு? எனக்கு மனசு தாங்க முடியலே, பிரச்சனை தாங்குற பிரச்சனை எல்லாம் தீர்க்கலாமே. ஆனா நாம தீர்க்கிறதுக்குள்ள வழியை கண்டுபிடிக்காம நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள வழிதான் தீர்வு அப்படின்னு நினைக்காதங்க. அதனால நமக்கு பிரச்சனைகளை பேசணும். மனசு திறந்து பேசிட்டோம்னா பிரச்சனைகள் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதனால எல்லாரும் இந்த காணொளியை பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் இதை ஷேர் செய்யும். நம்மளோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை நாம பேசி நம்ம மனம் துறந்து பேசுவதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. மன அழுத்தம் குறைந்துவிடும். தன் உயிரை தான் அழிப்பதனால எந்த பயனும் கிடையாது என்ற உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. இறைவன் எல்லாம் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்ல வழியை உங்களுக்கு தருவார். நீங்களும் நலமாக இருக்கலாம், உங்களை சான்றவங்களும் நலமாக இருக்கலாம். நாம நினைப்பதுதான் சரி என்று நினைக்கிறது பெரிய தவறு. நாம நினைப்பது சரியா என்று யோசிச்சு பார்த்து அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பதுதான் புத்திசாலித்தனம். நான் பெரிய வேலையில இருந்தேன், ஏதோ ஒரு காரணத்தினால என்னோட வேலை போயிருச்சு, இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நினைக்காதங்க. இனிமேதான் வாழ்க்கை இருக்குதுன்னு நினைங்க. நமக்கு இந்த உலகத்துல எந்த வேலையை என்னால பண்ண முடியாது என்று நினைக்காதங்க. நாம் நினைத்தால் எந்த வேலையும் பொன்னானதா இருக்கும், நல்லதாகவே இருக்கும். எனக்கு பணம் இல்லை, நான் அதனால தற்கொலை செய்து கொள்கிறேன். திரும்ப அப்படி செய்யாதங்க. நாம் முயற்சி பண்ணி நம்ம ஊழியத்தை செய்தால் நாம் செய்யும் வேலைக்கு நமக்கு பணம் சேரும். அதனால யாரும் யாரையும் அழிக்கணும் என்று நினைக்காம எல்லோரும் வாழணும், நானும் வாழணும் என்று நினைங்க. துக்கங்கள் கண்டிப்பாக வரும், அது போயும் விடும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வருகிறது. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்தா என்ன பண்ணும்? எல்லா ஸ்டேஷன்லயும் நிக்காதுங்க. எல்லா ஸ்டேஷனும் அது நிக்குமா? நிக்காது. அது எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கும். அதுக்குன்னு சில ஸ்டேஷன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அங்கதான் நிக்கும். இப்ப நமக்கெல்லாம் தெரியும், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்
திருநெல்வேலியில இருந்து சென்னை போகிறது, சென்னையில இருந்து திருநெல்வேலி வருகிறது. பல ஊர்ல இன்னைக்கு வந்தே பாரத் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல பயணம் செய்தவங்களுக்கு நன்றாக தெரியும். திருநெல்வேலியில இருந்து ஏறிட்டா விருதுநகர்ல தான் போய் நிற்கும். விருதுநகர் விட்டா மதுரை, மதுரையை விட்டா திண்டுக்கல், திண்டுக்கல் விட்டா திருச்சி, திருச்சி விட்டா எங்க போய் நிக்கிறது? தாம்பரத்துல போய் தான் நிக்கிறது. அதுக்கடையில எவ்வளவோ ஸ்டேஷன் இருக்குது, நிக்கலையே. சாதாரண ட்ரெயின்ல கூட எல்லா இடத்துக்கும் நிக்கும். நாம போய் சொல்றோம், ஐயோ நான் எல்லா இடத்துக்கும் நின்னாதான் போவேன், வந்தே பாரத் எல்லா இடத்துக்கும் நிறுத்த முடியாது. அதே மாதிரி சிலவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்பா. அதை எப்படி சரி செய்யலாம் என்று நாம தீர்மானம் செய்ய வேண்டும். சிலப்போ நம்ம விமானத்துல பயணம் பண்ணும். விமான பயணம் சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போக முடியும். இல்ல, நான் விமானத்துல ஏறிட்டு மதுரையில இருந்து ஏறி நான் போய்கிட்டே இருக்க முறை எனக்கு திண்டுக்கல்ல விமானம் நடத்தி தரணும்னா முடியாது. அதே மாதிரிதான் சில பிரச்சனைகளை நாம சரியான முறையில ஆய்வு செய்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தன் உயிரே தான் அளிக்கணும் என்றுள்ள விஷயத்துல இருந்து பின்மாறி விடலாம். உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கு நீங்கள் எழுதுங்க. அதுக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் தருவோம். இந்த வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தன் உயிரை அழிப்பது புத்திசாலித்தனம் அல்ல, கோழைத்தனம். தன் உயிரை அழிப்பது புத்திசாலித்தனம் அல்ல, கோழைத்தனம். அதனால பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங். யூ ஷுட் பி ஸ்ட்ராங். நீ பலமாக இருக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் நீ தெரிந்து விட்டால் வாழ்க்கையில் நீ மேல் 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 வந்து விடலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனால அடுத்த வீடியோல இதே தலைப்புல பார்க்கலாம். கண்டிப்பாக இது எல்லோருக்கும் ஷேர் செய்து கொடுங்க. மீண்டும் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அனைவருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். யாராவது ஒரு ஆளு அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வழிபாதையாக இருக்கும், ஒரு நோக்கமாக இருக்கும். அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தன் உயிரை அழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்றுள்ளதை மனதில் வைத்து சுவிசே தற்கொலை என்ற விஷயத்தை நாம் எல்லாம் அறவே மாற்ற வேண்டும். அது நமக்கு வேண்டாம் என்றுள்ள தீர்மானத்தில் வர வேண்டும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த காணொலியை பாருங்க, பகிருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இறைவன் எல்லாரும் கூடயும் இருக்கிறார்.